ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் ரோப்புக்கு வைக்கக்கூடிய அந்த ஹேங்கிங்ஸ், அதாவது பெல் எப்படி நம்ம தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் டிசைனாக எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பாருங்கள் கேன்வாஷ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அளவு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கோங்க. நான் 3 இன்ச்சஸ் அளவுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இதை நான் எடுத்துக்கிறேன். ஒரு ரோப்புக்கு 2 பெல்லுங்கிற கணக்குக்கு நான் 3 இன்ச்சஸில் ஸ்கொயராக மடிச்சிருக்கேன். அதை பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு அந்த ஃபோல்டிங் கார்னர் நம்ம உங்கள் கைப்பக்கம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே கொஞ்சம் கேர்வாக பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 3/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கேர்வாக ட்ரா பண்ணி இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம 4 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கோல்டன் கிளாத்தில் பாருங்கள், நமக்கு ஒரு பக்கம் கம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஷைனிங்காக, அது வந்து கிளாத் மேலே வரா மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. கோல்டன் கிளாத்தில் ஒரு 2 பீஸ் வச்சு நான் அயன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்து ப்ளவுஸோட பீஸில் ஒரு 2 பீஸ் வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அயன் பண்ணி நான் சைடில் கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம லைனிங் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே கேர்வாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த பக்கம் மட்டும் இதே மாதிரி நம்ம 4 பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 4 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்போது கீழே லைட்டாக அங்கங்கே ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு திருப்பும் போது ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா ஃபினிஷிங் வந்துடும். இப்போ இது மேலே நம்ம கார்னரில் எல்லா சைட்லேயும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த வி ஷேப் வருது இல்லைங்களா, அந்த சைடில் வந்துட்டு கேன்வாஷ் மேலே தையல் போடாதீங்க, கிளாத்து மேலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். கோல்டன் கிளாத்துக்கு ப்ளூ கலர் பைப்பிங்கும், ப்ளூ கலர் கிளாத்துக்கு கோல்டன் பைப்பிங்கும் கொடுத்துக்கலாம். அதுக்கு நான் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை 2ஆக மடித்து வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ப்ளூ கலர் கிராஸ் பீஸ் மேலே கோல்டு கலர் கிளாத்தை இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சு கரெக்டாக அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு எட்ஜில் போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பைப்பிங் மெலிசாக வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கி வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஓனாக ரெடி பண்ணுறது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அதே சமயம் நல்ல லைஃப்பும் வரும். பாருங்கள், தையல் போட்டுட்டு அதை இப்படியே திருப்பிக்கலாம். நம்ம திருப்பி வச்சு கரெக்டாக அந்த பைப்பிங்கோட கார்னரில் தையல் வரா மாதிரி தையல் போட்டுக்கோங்க. பைப்பிங் மேலே தையல் போட்டுறாதீங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 4 பீஸை நம்ம பைப்பிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ரோப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ரோப்போட எண்டும் நம்ம அந்த வி ஷேப் வருது இல்லைங்களா, அந்த கார்னர், அந்த எண்டும் ஒரே அளவாக இருக்கணும். அது கரெக்டாக வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கேன்வாஷ் மேலே தையல் போடாதீங்க. நம்ம பக்கத்தில் கொஞ்சம் கிளாத் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த கிளாத் மேலே
ஸ்ட்ராங்காக தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். நம்ம கேன்வாஷ் கொடுத்து தைச்சிருக்கிறதுனால ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நல்ல பெல் மாதிரி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. நான் கோல்டு கலர் ரோப்புங்கிறதுனால ஃபஸ்ட்டு கோல்டு கலர் பெல் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது நான் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பாதி அளவு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற பெல்லுக்கும் இப்போ வைக்க போகிற பெல்லுக்கும் இடையில ஒரு 1 இன்ச் கேப் விட்டுக்கோங்க. 1 இன்ச் கேப் விட்டு ஃபஸ்ட்டு பெல் எப்படி மடித்து வச்சிங்களோ அதே மாதிரியே செகண்ட் ஒன்றையும் மடிச்சுக்கோங்க. மடித்து இப்படி நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், 1 இன்ச் கேப்பு தான் இருக்குது. இப்போ இதையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக நமக்கு வந்திருக்குன்னு சொல்லி. அவ்வளோதாங்க. இதே மாதிரியே நம்ம இன்னொரு ரோப்புக்கும் இதை தைச்சி எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயம் சிம்பிளாக நமக்கு ரொம்ப செலவே இல்லாமல் ஈஸியாக நம்மளே தைச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.